சாப்டரில் ரொட்டேஷனல் மோஷன், சுழற்சி இயக்கம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாபிக் தான் என்னென்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் அ சிஸ்டம், நிறை மையம். சென்டர் ஆஃப் மாஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டம்னா மினிமம் 2 ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு 2 ஆப்ஜெக்ட் சேர்ந்தது தான் மினிமம் 2 ஆப்ஜெக்டாக இருக்கணும், அப்படி சேர்ந்தது தான் சிஸ்டம்னு சொல்கிறோம். அந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கும் இப்போ உதாரணமாக இந்த ஆப்ஜெக்ட் வந்து M1, இந்த ஆப்ஜெக்ட் M2னா இது ரெண்டுக்கும் ரெண்டுடைய மாஸும் எங்கே கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு, இதனுடைய மாஸ் M1, இதனுடைய மாஸ் M2, இது ரெண்டோட டோட்டல் மாஸ் எங்கே கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு, எந்த புள்ளியில் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னது சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ த சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் அ பாயிண்ட் வேர் the entire mass of the system is concentrated. That is called another center of mass. இப்போ நிறை மையம் அப்படின்னா என்னென்னா, ஒரு அமைப்பினுடைய மொத்த நிறையும் எந்த புள்ளியில் செறிந்திருக்கிறதாக தோன்றுகிறதோ அந்த புள்ளி தான் என்னது நிறை மையம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதுதான் நிறை மையம்னா என்னன்னு சொல்லணும். இப்போ நம்ம அந்த நிறை மையத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கோம். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேச போகிறது வந்து 2 பார்ட்டிகிள் சிஸ்டம், அதாவது இரு துகள் அமைப்பு. இப்போ ஒரு துகள் வந்து M1 அதனுடைய நிறை, இன்னொரு துகளினுடைய நிறை வந்து M2. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரிஜின்லேருந்து, இதுதான் ஓன்னு வச்சுக்குவோம், ஆரிஜின் வச்சுக்குவோம். அந்த ஆரிஜின்லேருந்து நமக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தா x1, M1 வந்து x1 தூரத்தில் இருக்குது, M2 வந்து x2 தூரத்தில் இருக்குது, தெரியுதா? ஓகே, இப்போ இது ரெண்டுடைய சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கிறேன்னா இந்த புள்ளியில் இருக்கிறதா வச்சுக்கோங்க. கரெக்டாக சென்டரில் இருக்குன்னு சொல்ல முடியாது, எங்கே வேணுமால் இருக்கலாம், ஏன்னா அதனுடைய நிறை வந்து வேறு வேறு. அப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸோட டிஸ்டன்ஸ் என்ன, ஆரிஜின்லேருந்து சென்டர் ஆஃப் மாஸோட டிஸ்டன்ஸ் என்ன, நிறை மையத்தினுடைய தொலைவு என்ன அப்படின்னா எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த எக்ஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன ஃபார்முலா அதுதான் இங்கே பார்த்துருக்கோம். நிறை மையத்தினுடைய தொலைவு, எக்ஸ்னா என்னென்னா நிறை மையத்தினுடைய தொலைவு, எக்ஸ் ஆக்சிஸில் அதனுடைய தொலைவு. என்ன ஃபார்முலா, எக்ஸ் ஈக்குவல் டு M1 x1 ப்ளஸ் M2 x2 பை M1 ப்ளஸ் M2, இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இதில் M1 M2 நம்மளுக்கு தெரியும், x1 x2னா என்னென்னு சொல்லியிருக்கோம். இதில் வேல்யூஸை வந்து சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது கிடைச்சிடும். இப்போ சப்போஸ் M1 M2 ஈக்குவல் டு M, அதாவது ரெண்டுமே தே ஹாவ் ஈக்குவல் மாஸ், இது M1 M2 ரெண்டுமே இஃப் தே ஆர் ஈக்குவல் அப்படின்னா, ரெண்டு மாஸும் சமம், ரெண்டு நிறையும் சமம் அப்படின்னா, இது 5 கிலோனா இதுவும் 5 கிலோ அப்படின்னு இருந்ததுன்னா அப்போ என்ன ஆகும், நம்ம ஃபார்முலா என்ன ஆகும் பாருங்கள். இந்த M1க்கு பதிலாக M1 போடுவோம், M2க்கு பதிலாக M1 போடுவோம் பை M ப்ளஸ் M. அப்போ என்ன வரும், M காமனாக வெளில எடுப்போம், மீதி இங்கே x1 ப்ளஸ் x2 இருக்கும், பை இங்கே M ப்ளஸ் M 2Mனு வந்துடும், M கேன்சல் பண்ணலாம். அப்போ நமக்கு கிடைக்கிறது x1 ப்ளஸ் x2 பை 2ன்னு கிடைக்கும். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இஃப் 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவ் சேம் மாஸ், ஈக்குவல் மாஸ் அப்படின்னா, இது 5 kg இது 5 kg அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த 2 மாஸ்க்கு சென்டர் மிடில் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் இருக்கும். இது எப்போன்னா 2 மாஸும் ஈக்குவலாக இருக்கிறப்ப சென்டர் பாயிண்டில், அதாவது மிடில் பாயிண்டில் இருக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கு அர்த்தம், x1 ப்ளஸ் x2 பை 2. ஓகே ரைட். அடுத்து ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸில் தான் எடுத்துக்கணும் இல்லை, ஒய் ஆக்சிஸில் எடுக்கலாம். அந்த 2 மாஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கலாம். அப்போ ஒய் கோஆர்டினேட்ஸ் நம்ம எடுப்போம், y1 M1 y1 ப்ளஸ் M2 y2 பை M1 ப்ளஸ் M2 போடுவோம். அதே மாதிரி Z ஆக்சிஸில் இருக்கலாம். அப்போ M1 Z1 ப்ளஸ் M2 Z2 பை M1 ப்ளஸ் M2 அப்படி போடலாம். அப்போ ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பொசிஷன் வெக்டார் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் RCM அப்படின்னா, ஆர் வெக்டாராக நம்ம பொசிஷன் வெக்டார்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம், சிஎம்னா சென்டர் ஆஃப் மாஸ், பொசிஷன் வெக்டார் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், அதாவது நிறை மையத்தினுடைய நிலை எங்கே நிறை மையம் இருக்குது அதை குறிக்கிறது தான் அந்த RCMங்கிறது. அதை பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம்னா R1 வெக்டாரில் சொல்லுவோம். இப்போ R1 வெக்டார்னால் அதுக்குள்ளே என்ன இருக்குது, x1 தட் இஸ் x1 y1 z1 மூணுமே இதுக்குள்ளே அடக்கும் R1க்குள்ளே. ஸோ அதுதான் ஜென்ரலாக சொல்கிறோம். இப்போ RCM வெக்டார் ஈக்குவல் M1 R1 வெக்டார் ப்ளஸ் M2 R2 வெக்டார் பை M1 ப்ளஸ் M2ன்னு சொல்லலாம். இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இதுக்கு நிறை மையத்தினுடைய நிலை வெக்டாருக்கான ஜென்ரல் ஃபார்முலா, பொசிஷன் வெக்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். அடுத்து எப்படி இப்போ நிறை மையத்தினுடைய நிலை இருக்குது அப்படின்னா, அந்த சிஸ்டம் அப்படியே நகர்ந்தது அப்படின்னா, இயங்குனுச்சு அப்படின்னா அதுக்கு திசைவேகம் இருக்கும். அப்போ அந்த சென்டர் ஆஃப் மாஸும் இயங்கும், அந்த சென்டர் ஆஃப் மாஸுக்கும் என்ன இருக்கும், திசைவேகம் இருக்கும். அதாவது when the system moves the center of mass also moves, so the center of mass will have வெலாசிட்டி, திசைவேகம் அதுக்கு இருக்கும். அப்போ அதுக்கு ஃபார்முலா நம்ம சொல்லணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா, VCM வெக்டார் ஈக்குவல் டு M1 V1 வெக்டார் ப்ளஸ் M2 V2 வெக்டார் பை M1 ப்ளஸ் V2. இங்கே பொசிஷன்னா R1 R2 வரணும், வெலாசிட்டி திசைவேகம்னா V1 V2 வந்துடணும், அவ்வளோதான். அதே மாதிரி அப்போ திசைவேகம் இருக்குது அப்படின்னா, இஃப் த சிஸ்டம் இஸ் ஆக்சலரேட்டட் என்ன ஆகும், இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வில் ஹேவ் ஆக்சலரேஷன், அது ACM வெக்டார், ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ அதுக்கு என்ன ஃபார்முலானா, இங்கே V1 V2 இருக்கிற இடத்துல A1 A2 வந்துடணும்.
இப்போ A1ங்கிறது என்னது, இண்டிவிஜுவல் மாஸோட ஆக்சலரேஷன். A2ங்கிறது இன்னொரு மாஸோட ஆக்சலரேஷன். இந்த ACMங்கிறது த ஆக்சலரேஷன் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ACM வெக்டார் ஈக்குவல் M1 A1 வெக்டார் ப்ளஸ் M2 A2 வெக்டார் பை M1 ப்ளஸ் M2. ஸோ இந்த மூணுக்குமே நம்ம வந்து ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இந்த மூணில் எது வேணுமாலும் கேட்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம இந்த சென்டர் ஆஃப் மாஸ் பொறுத்தவரையும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபார்முலாஸ் வந்து இவ்வளோ தான். இப்போ இதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதாவது சென்டர் ஆஃப் மாஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின், நிறை மையம் சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் என்னன்னா, 3 particles of masses 1 kg, 3/2 kg, 2 kg are located at the vertices of an equilateral triangle of side A. The x, y coordinate of the center of mass are. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ இது, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. தமிழில் சொல்லணும்னா, 1 கிலோகிராம் 3/2 கிலோகிராம் 2 கிலோகிராம் நிறை கொண்ட 3 துகள்கள் ஏ பக்கம் கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் உச்சி புள்ளிகளில் வைக்கப்பட்டுள்ளன. அதாவது ஒவ்வொரு நிறையும் ஒவ்வொரு உச்சி புள்ளியில் வச்சுருக்கு. எனில் இந்த அமைப்பின் நிறை மையத்தின் எக்ஸ் ஒய் அச்சுக்கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன், இதே ஆப்ஷன் தான் நீங்கள் எழுதிக்கணும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் ஏக்கு இந்த ஆப்ஷன், பிக்கு இந்த ஆப்ஷன், சிக்கு இந்த ஆப்ஷன், டிக்கு இந்த ஆப்ஷன். இது ஒன்றும் தமிழ் இங்கிலீஷ் வேறுபாடு இல்லை, எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஓகே, இதை நோட் பண்ணிங்க, கொஸ்டின் நோட் பண்ணிங்க. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். இப்போது ஆன்சர் பார்ப்போம். நமக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய 3 உச்சி புள்ளிகளில் இந்த 3 துகள்கள் இருக்குது. இந்த 3 particles are located at the vertices of an equilateral triangle சொன்னாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி எடுத்துக்குவோம். இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இது ஆரிஜின். இங்கே வந்து M1 இருக்கிறதா எடுத்துக்குவோம், M1. இங்கே M2 இருக்கிறதா எடுத்துக்குவோம். இந்த ஆர்டரை மாற்ற வேணாம். M1, இது M2, எக்ஸ் ஆக்சிஸ்லேயே முதல்ல 1 2. அடுத்து மூணாவது தான் என்னது, இங்கே கொண்டு போகிறோம், M3 இங்கே கொண்டு போகிறோம். ஓகே, இப்போது நம்ம ஒவ்வொன்றுக்கும் கோஆர்டினேட் சூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு எக்ஸ் கோஆர்டினேட் என்னது அப்படின்னு பார்க்கணும். x1 y1 என்னென்னு பார்க்கணும். இதுக்கு வந்து என்னது 0,0 இல்லையா. இதுக்கு x2 y2 என்ன கோஆர்டினேட்ஸ் என்ன வரும், இந்த டிஸ்டன்ஸ் இது ஃபுல்லாக ஏ நம்மளுக்கு தெரியும், இது ஃபுல்லாக வந்து என்னது ஏ நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த மாஸ்க்கு எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் வந்து என்னது ஏ, ஒய் கோஆர்டினேட் என்னது, இது ஒய்ஹெச்சில் 0 பொசிஷனில் இருக்குது. அப்படி தானே, எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தது, நம்மளுடைய ஒய் கோஆர்டினேட் 0, அப்போ 0. அடுத்து இதுக்கு அதே மாதிரி என்னது, எக்ஸ் கோஆர்டினேட் என்ன வரும், இதுக்கு நேராக இந்த பாயிண்ட், இது ஃபுல்லாக ஏன்னா இதில் பாதி a/2 இல்லையா. அப்போ இது வந்து என்னது a/2. அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் இதுக்கு வந்து a/2, ஒய் கோஆர்டினேட் என்னது இந்த ஹைட், இதுதான் ஒய் கோஆர்டினேட் இல்லையா, ஒய்ஹெச்சில் அதனுடைய தொலைவு. அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த தொலைவு என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு நமக்கு வந்து இந்த சைடு ஏ இல்லையா, இந்த சைடு வந்து என்னது, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும், ஒரு பேர் வச்சுக்கோங்க, ஏ, இது வந்து பி, இந்த பாயிண்ட் சி, இது வந்து டின்னு வச்சுக்குவோம். அப்போ இன் ட்ரையாங்கிள் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஏசிடி, இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏசிடியில் நம்ம இந்த சைடு வேணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா AC² ஈக்குவல் டு இல்லையா, AC² ஈக்குவல் டு AD² ப்ளஸ் CD² இல்லையா, CD² வேல்யூ தெரிஞ்ச வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஏசியோட வேல்யூ என்னது ஏ, ஸோ A² ஈக்குவல் டு ADயோட வேல்யூ இது வந்து என்னது a/2. அப்போ a/2 ஹோல் ஸ்கொயர், a/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் CD, இதுதான் நம்மளுக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்குவோம், CD ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்குவோம். இப்போ A² ஈக்குவல் டு இது என்னது A²/4ன்னு வரும் ப்ளஸ் CD ஹோல் ஸ்கொயர். இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் என்ன வரும், A² மைனஸ் A²/4ன்னு வரும். அந்த பக்கம் CD² மட்டும் இருக்கும், CD² மட்டும் இருக்கும் அந்த பக்கம். அப்போ இது என்னது A² மைனஸ் A²/4 என்னது, ஒரு A²ல் இது வந்து கால் இல்லையா, 1ல் கால் போச்சுன்னா முக்கால். அப்போ 3/4 A² ஈக்குவல் டு CD ஹோல் ஸ்கொயர். அப்போ CD தான் நமக்கு வேணும். அப்போ என்னது, டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் என்ன வரும், இந்த பக்கம் ரூட் எடுத்தால் √3/4க்கு ரூட் எடுத்தால் 2, A² ரூட் எடுத்தால் A, இதுதான் CD.
அப்போ இந்த சைடு கண்டுபிடிச்சாச்சு. √3/2a இது இந்த சைடு வந்து √3/2 × a இது. அப்போ இந்த மாஸ் m3க்கு y அச்சுக்கூறு என்னென்னா √3/2 × a. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு ஃபார்முலா என்னது? முதல்ல எக்ஸ் கூறு ஒய் கூறு கேட்குறாங்க. எக்ஸ் கூறு வேணும்னா சென்டர் ஆஃப் மாஸ், எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் xm = இந்த ஃபார்முலா 3 பார்ட்டிகள் இருக்குது. அப்போ m1x1 + m2x2 + m3x3 / m1 + m2 + m3. ஓகே, இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். xcm = m1ஓட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் m1 எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 kgன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ் வந்து 1 kg. ஸோ இது வந்து 1 kg போட்டுக்கிறேங்க. அடுத்து m2 வந்து 3/2 kg. இது வந்து 3/2 kg. ஓகே, m3 வந்து 2 kg. இது வந்து 2 kg. ஸோ m1 வந்து 1 kg × x1னா இது 0 ப்ளஸ் m2 எவ்வளவு 3/2 kg × x2னா இது a ப்ளஸ் m3 என்னது 2 kg 2 × x3 என்னது இந்த இது a/2 இல்லையா பை m1 + m2 + m3. m1 1 kg ப்ளஸ் m2 வந்து 3/2 kg ப்ளஸ் m3 2 kg. இதை சால்வ் பண்ணால் இது 0 0 × anything 0 3/2a + 2a/2 இப்படி வச்சுக்கலாம். a/2 இது a மேலே இருக்குது, 2 கீழே இருக்குது. a/2 a/2 இது 3a/2 அது 2a/2. மொத்தம் எவ்வளோ 5 3 + 2 5 5a/2. ஓகே, 5a/2 மேலே இருக்குது டிவைடட் பை கீழே வந்து இது எல்சிஎம் 2 + 1 3 இல்லையா. அப்போ 3 + 3/2 எவ்வளோ வரும் பாருங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 6 6 6 3 9 9/2ன்னு வரும். இங்கே வந்து 9/2. அப்போ என்ன வரும் 5a/2 இது மேலே போகிறப்போ 2/9 ஆகும். 2/9 அப்போ 2 2 கேன்சல் ஆகும். 5a/9 வருது. அப்போ xcm = 5a/9 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதே மாதிரி ycm கண்டுபிடிப்போம். ycm என்ன வரும்? ycm = m1y1 + m2y2 + m3y3 / m1 + m2 + m3. ஓகே, அப்போ m1 என்னது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். m1 வந்து 1 kg × y1ங்கிறது இந்த வேல்யூ 0 ப்ளஸ் m2 3/2 kg y2 இந்த வேல்யூ 0 ப்ளஸ் m3 2 kg × y3ஓட வேல்யூ இது √3/2 × a டிவைடட் பை என்ன வரும் m1 + m2 + m3 தட் இஸ் 1 + 3/2 + 2. இதை சால்வ் பண்ணுவோம். இது 0 இது 0 மீதி என்ன இருக்கும் முதல்ல இது வரலையும் நோட் பண்ணிக்கிறேன், எரேஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இதை சால்வ் பண்ணால் ycm = என்ன ஒரு மேலே என்ன இருக்குது இந்த 2 2 கேன்சல் பண்ணலாம் இல்லையா. √3a/ கீழே என்ன இருக்கும் இதே வேல்யூ தான், இதுதான் இங்கே இருக்குது 9/2 இல்லையா. இப்போ கீழே வந்து 9/2 இது மேலே கொண்டு வந்துடுறப்ப √3a × 9/2 மேலே மல்டிப்ளிகேஷன் வரப்போ 2/9 ஆகும். இப்போ இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். √3a 2/9லாம் ஆப்ஷன் எதுவும் இருக்கா, நம்மளுக்கு கொடுத்த ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னா √3 2a/9லாம் இல்லை. அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் 5a/9 இருக்குது, 5a/9 இருக்குது ஆப்ஷனில். இப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை, கீழே 9 வர மாதிரி. அதாவது y கோஆர்டினேட் வந்து √3a × 2/9 ஒரு ஆப்ஷன் இல்லை. அப்போ இதை கொஞ்சம் மாற்றணும், நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி. அப்போ எப்படி மாற்றுறோன்னா ×2 இந்த 9 வந்து எப்படி எழுதலாம் 3 × 3ன்னு எழுதலாம். மறுபடியும் இந்த √3 × a × 2 டிவைடட் பை இந்த 3 வந்து √3 × √3ன்னு எழுதலாம். ஒரு 3 மறுபடியும் இன்னொரு 3 இருக்குது. இப்போ √3 ஒரு √3 கேன்சல் ஆகிடுது. அப்போ மீதி நமக்கு என்ன கிடைக்குது 2a/3 √3
3√3ன்னு வருது. இதுதான் ஒய்சிஎம். அப்போது எக்ஸிஎம் வந்து 5a/9, ஒய்சிஎம் வந்து 2a/3√3. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கானா? இருக்குது, ஆப்ஷன் ஏ. அப்போ ஆன்சர் வந்து என்னது இந்த கொஸ்டினுக்கு? என்டையர் ஃபைனல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, இதை நோட் பண்ணிக்கணும். இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சென்டர் ஆஃப் மாஸில் செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் 2 particles ஆஃப் மாஸ் m1 and m2 is at a distance d1 from m1 and at a distance d2 from mass m2 such that அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. d1/d2 ரேஷியோ வந்து எதுக்கு சமமாக இருக்கும்? இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று கரெக்ட். அதை கண்டுபிடிக்கணும். தமிழில் சொல்லணும்னா m1 மற்றும் m2 நிறை கொண்ட இரு துகள்கள் கொண்ட அமைப்பின் நிறை மையமானது m1லிருந்து d1 தொலைவிலும் m2விலிருந்து d2 தொலைவிலும் இருந்தால் கீழ்கண்டவற்றுள் எது சரி? இதே 4 ஆப்ஷன் இங்கே நீங்கள் எழுதிக்கணும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஒரு நல்ல கொஸ்டின், அது இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஆன்சர் பார்ப்போம். கொஸ்டின் நோட் பண்ணிக்க முதல்ல. இப்போ இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து 2 particle சிஸ்டம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் முதல்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிட்றேன். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இதில் 2 மாஸ் இருக்குது, m1 m2. ஒரு மாதம் நான் வந்து என்னென்னா இங்கேயே எடுத்துக்கிறேன், ஆரிஜின்லேயே எடுத்துக்கிறேன் m1. இன்னொரு மாஸ் வந்து m2 இங்கே எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குது. இது ரெண்டுக்கும் இடையில கண்டிப்பாக சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். அந்த சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே வேணுமாலும் இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எங்கே வேணுமாலும் இருக்கலாம். நான் இங்கே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வச்சுக்கிறேன் சென்டர் ஆஃப் மாஸ். இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ், இந்த புள்ளி. இப்போ இது அவங்க கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குங்கிறதுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா m1லேருந்து d1 தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தொலைவு வந்து d1. ஓகே, m2லேருந்து d2 தொலைவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தொலைவு வந்து என்னது? d2 அப்படின்னு தெரியுது. ஓகே, ரைட். இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தொலைவில் இருக்குது? இங்கே பாருங்கள், இந்த தொலைவு சென்டர் ஆஃப், இதுதான் ஆரிஜின் வச்சுக்கோங்க. ஆரிஜின்லேயே m1 இருக்குது. ஆரிஜின்லேருந்து சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ தொலைவில் இருக்குன்னா என்ன சொல்லுவோம்? இந்த தொலைவு தான், d1 தான் வரும் இல்லையா? இது தெரியும். இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா d1/d2 ரேஷியோ என்ன? அதான் நம்மளுக்கு கொஸ்டின். d1/d2 இப்படி கொடுத்துட்டாங்க. d1/d2 ரேஷியோ என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவே ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா? இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் xm ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா? m1 x1 + m2 x2 டிவைடட் பை m1 + m2. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. அதை எடுத்துக்குவோம், அதிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். xm ஈக்குவல் டு m1 தான், வேறு எதுவும் கொடுக்கல அவங்க. m1 x1 என்னது? m1ஓட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின்லேருந்து தான் எடுக்கணும். அப்போ m1ஓட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின்னா பாருங்கள், m1 வந்து ஆரிஜின்லேயே இருக்குது. அப்போ அதோட டிஸ்டன்ஸ் வந்து 0. ஸோ இன்ட்டு 0. ஓகே, ப்ளஸ் m2 இன்ட்டு m2ஓட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின். m2 இங்கே இருக்குது, ஆரிஜின்லேருந்து இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்? இந்த டிஸ்டன்ஸ் தான் d2. இதிலேருந்து இது வரலையும்னா இந்த மொத்த டிஸ்டன்ஸ் வரும். அப்போ d1 + d2 வரும்ல, d1 + d2. ஸோ இந்த இடத்துல d1 + d2, d1 + d2 வந்துடும். ஓகே, டிவைடட் பை m1 + m2, m1 + m2. ஓகே, இப்போ m1 × 0 இது 0 ஆகிடுது. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? அடுத்து பாருங்கள், இந்த xcm அதுக்கு வேல்யூ இருக்குல்ல, அதையும் சப்ஸ்டிட் பண்ண xcmனா என்னது? சென்டர் ஆஃப் மாஸோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் எக்ஸ் ஆக்சிஸில். அது எவ்வளோ நம்மளுக்கு தெரியுமில்ல, அதை சப்ஸ்டிட் பண்ணிடலாம்ல. xcmனா சென்டர் ஆஃப் மாஸோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின். அது எவ்வளோ நம்மளுக்கு தெரியும்? d1 தெரியும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? d1 போட்டோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா d1 இன்ட்டு இதை வந்து என்னது? m1 + m2 ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குது? m2 இன்ட்டு d1 + d2 இருக்குது இந்த சைட் மேலே. இப்போ இதை பாருங்கள், உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் இது வந்து m1 இன்ட்டு d1 ப்ளஸ் இது வந்து என்னது? m2 இன்ட்டு d1 ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணால் m2 இன்ட்டு d1 ப்ளஸ் m2 இன்ட்டு d2. எதாவது கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். m1 d1 அந்த பக்கம் இருக்கா? இல்லை. m2 d1 இருக்கா? இருக்குது. அப்போ m2 d1 இந்த இடத்துல வந்து m2 d1 இருக்கு.
ஸோ m2d1 இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் m2d1 இருக்குது, ரெண்டுமே ப்ளஸ் தான். அப்போ கேன்சல் பண்ணலாம். அப்போ மீதி என்ன இருக்குது, m1d1 ஈக்குவல் டு m2d2. நமக்கு என்ன ரேஷியோ கிடைக்கும், d1/d2. d1 இங்கே இருக்குது, அந்த d2 அங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் வந்து நான் டிவிஷனில் வரும். d1/d2 ஈக்குவல் டு, இப்போ மீதி அங்கே என்ன இருக்குது, m2 மட்டும் இருக்கும். இங்கே என்ன இருக்குது, m1 இருக்குது, இது அந்த பக்கம் கொண்டு போனால் பை m1. அப்போ d1/d2 ரேஷியோ என்ன வருது, m2/m1 வருது. இப்படி ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கா அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஏ, d1/d2 ஈக்குவல் டு m2/m1. இதுதான். ஓகே, இதை நோட் பண்ணி. அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்ப்போம். பாருங்க, 2 particles of mass 1 kg and 3 kg have position vectors 2i cap plus 3j cap plus 4k cap and minus 2i cap plus 3j cap minus 4k cap respectively. The center of mass has a position vector என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தமிழில் சொல்லணும்னா 1 கிலோகிராம் மற்றும் 3 கிலோகிராம் நிறையுடைய இரு துகள்களின் நிலை வெக்டர்கள் முறையே 2i cap plus 3j cap plus 4k cap மற்றும் minus 2i cap plus 3j cap minus 4k cap எனில் அவற்றின் நிறை மையத்தின் நிலை வெக்டர் என்ன? இதே ஆப்ஷன் ABCD நீங்கள் எழுதிக்கணும். ஓகே, இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான், ஜஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறது தான். ஆனால் என்னென்னா நமக்கு வந்து இந்த வெக்டார்ஸ் வந்துருக்கு இல்லையா, அந்த மல்டிப்ளிகேஷன் அடிஷனில் நம்ம கரெக்டாக சைனை வந்து மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ப்ளஸ் மைனஸில் வந்து மிஸ்டேக் பண்ணோம்னா ஆன்சர் மாறிடும். ஸோ அதுக்காக தான் அந்த கொஸ்டின் கொடுக்குறோம். இதை வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, ஈஸியான கொஸ்டின் தான், ஆனால் கேர்லெஸ்ஸாக மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி கொஸ்டினும் நமக்கு வந்து கேட்குறாங்க இல்லையா. சரி, கொஸ்டின் நோட் பண்ணிக்க, சொல்யூஷன் பார்ப்போம். இப்போ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். தேர்டு கொஸ்டின் நமக்கு என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா, மாஸ் கொடுத்துருந்தாங்க, m1 கொடுத்துருந்தாங்க 1 kg அண்டு m2 எவ்வளோனா 3 kgன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து r1 r2 கொடுத்துருந்தாங்க பொசிஷன் வெக்டார். ஃபஸ்ட்டு இந்த துகளோட நிலை r1 வெக்டார் வந்து 2i cap ப்ளஸ் 3j cap ப்ளஸ் 4k capனு கொடுத்துருந்தாங்க. r2 வெக்டார் வந்து என்னென்னா minus 2i cap ப்ளஸ் 3j cap minus 4k capனு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது RCM கண்டுபிடிக்கணும். RCM பொசிஷன் வெக்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், நிறை மையத்தினுடைய நிலை வெக்டர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலா தெரியும், RCM வெக்டார் ஈக்குவல் டு m1 r1 வெக்டார் ப்ளஸ் m2 r2 வெக்டார் பை m1 ப்ளஸ் m2. இதுதான் வந்து ஃபார்முலா. அப்படியே சப்ஸ்டிட் பண்ண விடுதான். சப்ஸ்டிட் பண்ணோம்னா m1 வந்து வேல்யூ எவ்வளவு, 1 kg, 1 இன்ட்டு r1 இங்கே இருக்குது 2i cap ப்ளஸ் 3j cap ப்ளஸ் 4k cap ப்ளஸ் m2 எவ்வளவு 3 kg, அப்போ 3 இன்ட்டு r2 இங்கே இருக்குது மைனஸ் 2i cap ப்ளஸ் 3j cap மைனஸ் 4k cap இருக்குது. ஓகே, டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 1 ப்ளஸ் 3 என்ன வரும், 1 ப்ளஸ் 3 4 ஈக்குவல் டு இது 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும், தட் இஸ் 2. இங்கே கீழே என்ன இருக்குது பாருங்கள், 1 ப்ளஸ் 3 4. அப்போ இது வந்து எனக்கு டிவிஷனில் இருக்குது, அப்போ 1/4 நினைக்கலாம். 1/4 ஆஃப் பாருங்கள் 1/4 இன்ட்டு 2i cap ப்ளஸ் இது 3j cap ப்ளஸ் 4k cap ப்ளஸ் இங்கே 3/4 இதுக்கும் வரும் இந்த /4. அப்போ 3/4 இன்ட்டு இது அப்படியே எழுது மைனஸ் 2i cap ப்ளஸ் 3j cap மைனஸ் 4k cap. என்ன வரும், இதால் டிவைட் பண்ணால் 1 2/4i cap ப்ளஸ் 3/4j cap ப்ளஸ் தான் ப்ளஸ் 4/4k cap இடையில ப்ளஸ் தான் இருக்குது இன்ட்டு இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 இன்ட்டு 2 6 இல்லையா, இப்படியே கூட வச்சுங்க. 3/4 இன்ட்டு 2i cap ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 3/4 இன்ட்டு 3j cap ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3/4 இன்ட்டு 4k cap. ஓகே, இப்போ எது கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இது வந்து என்னது 2 டைம்ஸ், இதில் எதுவும் இல்லை 4 கேன்சல் ஆகிரும். இதில் 2 டைம்ஸ்
இது எதுவும் கேன்சல் பண்ண முடியாது, 4 கேன்சல் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன இருக்குது, இங்கே 1/2 i கேப் இருக்குது, 1/2 i கேப் அப்படியே ஆட் பண்ணுவோம், i கேப்போட ஆட் பண்ணுவோம். இங்கே வந்து 1/2 i கேப், இங்கே வந்து என்னது -3/2 i கேப் இல்லையா, இது 1/2 i கேப் -3/2 i கேப் சேர்த்து எழுதுகிறோம். 1/2 -3/2 இன்ட்டு i கேப், அடுத்து ப்ளஸ் என்ன இருக்குது 3/4 j கேப், 3/4 j கேப், இங்கே வந்து 3 × 3 9. அப்போ எப்படி எழுதலாம், 3/4 காமனாக எடுத்துகிட்டு இங்கே வந்து 1/1 போடலாம், வெறும் 1 ப்ளஸ் இங்கே 3, இந்த 3/4 j கேப் காமனாக வெளில எடுத்துருவோம். 3/4 j கேப் காமனாக வெளில எடுத்தாச்சு. இங்கே 1, இங்கே வந்து 3 ப்ளஸ் 3. அடுத்து இங்கே பாருங்கள் ப்ளஸ் k கேப், இங்கே வந்து என்னது 3k கேப். ஓகே, அப்போ k கேப், அப்போ இங்கே வந்து 1ன்னு வச்சுக்கலாம், மைனஸ் இங்கே வந்து என்னது 3. ஓகேயா, இன்ட்டு k கேப். அப்போ எவ்வளோ வரும், ஆஃபு, இது வந்து என்னது 3/2னா 1.5, 1.5ல் ஆஃப் போச்சுன்னா மீதி 1, அப்போ -i கேப் வரும். ப்ளஸ் 3 + 1 4, மேலே 4 இருக்கும், இதை கூட்டினா 4 வரும், இந்த 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3j கேப் வரும். அப்போ ப்ளஸ் 3j கேப், 1 - 3 -2, அப்போ -2 k கேப். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா -i கேப் ப்ளஸ் 3j கேப் -2k. அந்த ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் டி.